இந்தியா என்றாலே தென்னாடு வடநாடு, தென்னிந்தியா வட இந்தியா என்று சொல்வார்கள். ஏனென்றால் தென்னிந்தியா முழுவதும் ஒரு தமிழ் குடும்பம். வட இந்தியா என்றால் அது சமஸ்கிருத குடும்பம். தென்னிந்தியாவில் ஆறுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இங்கே குளிர்ந்த பிரதேசங்களும் இருக்கிறது. இவர்கள் யார் என்றால் திராவிடர்கள். எங்கிருந்து வந்தார்கள்? ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ வட இந்தியாவில் வாழ்பவர்கள் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் ஈரான். ஈரான் என்ற நாட்டிலிருந்துதான் ஆரியர்கள் என்று பெயர் சூட்டி அவர்கள் வட இந்தியாவிற்கு வந்தார்கள். ஆரியர்கள் அவர்கள் எல்லோருமே ஈரானியர்கள்தான். இந்தியாவிலே டாட்டா குழுமம் இருக்கிறது. இவர்கள் ஈரானியர்கள்தான். பாரசீகம் என்ற ஒரு பெயரும் உண்டு. அவர்கள் நெருப்பை வணங்கினார்கள். சென்னையிலே, ராயபுரத்திலே ஈரானியர்கள் சிலர் வாழ்கிறார்கள். அவர்கள் நெருப்பைத்தான் வணங்குகிறார்கள். நான் நேரிலே சென்று ஒரு ஈரானியருடன் பேசி வந்தேன். இது போன்று கல்கத்தா, மும்பை, டெல்லி இங்கெல்லாம் ஈரானியர்கள் இருக்கிறார்கள். பாபிலோனியம் என்று சொல்வோம். அந்த மொழியும் அவர்கள் பேசினார்கள். பல மொழிகளை அவர்கள் பேசினார்கள். இது எதற்கு என்றால் தென்னாடு வடநாடு இரண்டு இனக்குழுக்கள், ஒன்று திராவிடர்கள், மற்றவரது ஆரியர்கள், ஈரானிலிருந்து வந்தவர்கள். அதுதான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆப்பிரிக்காவில் இருந்துதான் எல்லோரும் வந்தார்கள். ஏனென்றால் குரங்கு இனத்தில் இருந்துதான் மனிதன் வந்தான். 10 விதமான குரங்குகள் இருந்தது. அதில் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் என்ற ஒரு வகையும், மனித குரங்கு ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இனமும் இருந்தது. சில இனங்கள் அழிந்துவிட்டது. மற்ற உயிரோடு இருந்த ஒரு மனித குரங்கில் இருந்துதான் எல்லோருமே வந்தார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள். அப்படித்தான் பல இடங்களுக்கு அவர்கள் சென்றார்கள். சிலர் சிகப்பு நிறமாக இருந்ததால் அவர்களை செவ்விந்தியர்கள் என்று சொன்னார்கள், நீக்ரோக்கள் என்று சொன்னார்கள். இப்படி நிறம் வைத்து நிறவாரியாக மனித இனத்தை ஆய்வாளர்கள் அவர்கள் பிரித்து சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொள்வதோ அல்லது மறுப்பதோ அது வரலாற்றை எழுதுகின்றவர்களை பொறுத்தது. எனவே இந்த ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இங்கே தென்னாட்டில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அந்த புரிதலுக்காகத்தான் இந்த காணொளி. இது உங்களுக்கு சரியென்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய
உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024 காலை நேரம்.